ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஒரு பேட்ச் வச்சு ஒரு அழகான நெக் டிசைன் தான். நெக்ஸ்ட் வந்து நெட் கிளாத் இதில் எல்லாம் போடுறேங்க. ஸோ ஃபஸ்ட்டு இப்போ தான் வீடியோவில் போட்டிருக்கேன். ஸோ இது பாருங்கள், நம்ம எப்பவும் போல் நெக்கு வந்து மார்க் பண்ணிக்கணும். இந்த மாதிரி மாடல் நமக்கு என்ன மாடல் வேணுமோ அந்த மாடல் வந்து நம்ம வரைஞ்சிக்கலாம். நான் இந்த மாடல் வந்து வரைஞ்சிருக்கேன் பாருங்கள். ஆம்கோல் இதெல்லாம் வரைஞ்சிட்டு நீட்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து லைனிங் கிளாத்து, இது வந்து மேலே நல்ல கிளாத்து வச்சு நம்ம அடித்து திருப்பிக்கணும். ஸோ இந்த பேட்டர்ன் தான் நான் இப்போ வரைஞ்சிருக்கேன் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? பாருங்கள், இப்போ இந்த பேட்டர்ன் வந்து நல்லா திக்காக வரைஞ்சிட்டோம்னா இதை அப்படியே வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த பீஸை பாருங்கள், இது வந்து அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த பேட்டர்ன் நமக்கு என்ன டிசைன் வேணுமோ அந்த மாதிரி நம்ம வரைஞ்சிக்கலாங்க. எல்லாமே நம்மளுடைய கைவண்ணம் தான் வரைகிறதெல்லாம். இது வந்து ஒரு சின்ன மாடலுக்காக தான் இந்த டிப்ஸ் இந்த மாதிரி போட்டு காமிச்சிட்ருக்கேன் நான் உங்களுக்கு. சரிங்களா? அவ்வளோதான். இப்போ இது கீழே வந்து நம்ம 15 இன்ச் வச்சு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ப்ளவுஸ் அளவுக்குங்க. அவ்வளோதான், கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ வந்து இந்த மாதிரி டிசைன் வந்து வருது நெக்குக்குங்க. இப்போ இந்த சென்டரில் நெக்கில் வந்து கொஞ்சம் அந்த பேட்ச் வைக்கிறதுக்காக தான் இந்த கிளாத் எடுத்திருக்கேன். இந்த கிளாத் பார்த்திங்கன்னா பாருங்கள், இந்த ரெண்டாக மடிக்கிறோம் இல்லையா, அதுலேருந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கணும். ஏன்னா உள்ளே வச்சு நம்ம ஃபிட் பண்ணும்போது இந்த பக்கம் அந்த பக்கம் கொஞ்சம் துணி வேணும். அதனால் கொஞ்சம் லென்த் வந்து ஜாஸ்தியாக எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி சென்டர் பாருங்கள், இது இப்படி விரித்து போடும்போது இந்த பக்கம் நம்ம கிளாத் இருந்தால் தான் அது வந்து ஃபிட்டாக நிற்கும். இது வந்து சென்டர் பாயிண்ட்டு பாருங்கள். இந்த மாதிரி கோடு கோடாக போட்டு ஒரு 4-5 டிசைன் வந்து நம்ம பண்ணிக்கலாம் பேட்சில். ஸோ சென்டர் பாயிண்ட்லேருந்து இப்போ பாருங்கள், நான் ஒரு கோடு போடுறேன் பாருங்கள். இப்போ இந்த மாதிரி லைனாக ஒரு 4-6 நமக்கு எவ்வளோ வேணுமோ அந்த மாதிரி வந்து நம்ம லைன் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த ஸ்டைலில் தான் லைன் பண்ணிக்கணும். இது வந்து இப்போ நான் வச்சுருக்கேன் இல்லைங்களா, அந்த இடத்துல வச்சு நம்ம அந்த கேப்பை வந்து ஃபில் பண்ணுறதுக்காக தான் இந்த டிசைனு. பாருங்கள், இப்போ நம்ம என்ன பண்ணோம், அதை ரெண்டாக மடிச்சுட்டு அந்த இடத்த வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ கோடு போட்டிருக்கேன் இல்லைங்களா, அந்த இடத்த வந்து நம்ம அந்த டிசைனுக்காக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு சைடு கட் பண்ணிக்கிறோம். இப்படி ரெண்டாக மடித்தோம்னா நமக்கு ஷேப் இல்லைன்னா நம்ம ஒவ்வொரு சைடும் நம்ம கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த சைடும் இதே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ சென்டரில் வந்து அளவு ஹைட் கம்மியாகவும் 2 சைடு வந்து ஹைட்டு ஜாஸ்தியாகவும் இருக்கும். இதுதான் மாடல் பாருங்கள். இது நீட்டாக பிசுறு இல்லாமல் நீட்டாக கட் பண்ணி எடுத்துக்குங்க. இது சும்மா ஒரு லைட்டான பேட்டர்ன். நமக்கு கொஞ்சம் அர்ஜென்ட்டாக வேணும், சீக்கிரமாக ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி சிம்பிளாக வெறும் பேட்ச் வச்சு நம்ம தைச்சிக்கலாங்க. அதுக்காக தான் இந்த மாடல் காமிக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோலாம் பார்த்திங்கன்னா நான் நெட் கிளாத்லலாம் போடுறேங்க. ஸோ இது ஃபஸ்ட்டு வீடியோங்கிறதுனால இது பாருங்கள், இந்த ஸ்டைலில் போட்டிருக்கேன். இப்போ இதுக்கு வந்து ஒரு கிளாத்து வச்சு நம்ம அதை வந்து இன்னோட் பண்ணி நம்ம அடிச்சுக்கலாம். இதை அடித்து 2 சைடும் அடித்து நம்ம திருப்பிக்கலாங்க. உள்ள கிளாத் அளவு கட் பண்ணிவிட்டு பீஸரெல்லாம் கட் பண்ணிவிட்டு கிளாத் எடுத்துட்டோம்னா இன்னோட் பண்ண மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். அந்த கிளாத்து எப்பவும் போல் பாருங்கள், எடுத்துகிட்டு இந்த கோடு கோடாக போட்டிருக்கோம் இல்லைங்களா, அந்த இடத்துல வந்து நம்ம பேட்ச் வச்சுக்கலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி பேட்ச் வச்சு நெக்கு ஃபுல்லாக இந்த மாதிரி ஃபினிஷ் பண்ணி பாருங்கள், நாட் வச்சு 2 குஞ்சம் வச்சுருக்கேன். இவ்வளோதாங்க ஃபைனல் ஃபினிஷிங். இது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஈஸியாக சீக்கிரமாக வேலை முடிஞ்சிடும். ஸோ இது ஒரு பாருங்கள், அழகாக இருக்குது பாருங்கள் பார்க்குறக்கு. நீங்களும் இந்த மாதிரி சீக்கிரமாக தைக்கிறக்காக ட்ரை பண்ணிவிடுங்க. சீக்கிரமாக நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஒரு சின்ன மாடல் தான் இது, வேறு ஒன்றும் இல்லைங்க. பேட்ச்லேயே இந்த மாடல் ஒரு மாடல் பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள் பார்க்குறக்கு. இந்த வீடியோ பிடிச்சதுன்னா நெக்ஸ்ட் வீடியோ என்னோடய சேனலில் வருங்க. மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் எல்லா வீடியோஸும் நீங்கள் பாருங்கள். ஓகேங்களா? பாருங்கள், இதுதான் ஃபைனல் வியூ. தேங்க்யூ. அவ்வளோதான், 2 நாட்டு வச்சு